இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலுமே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 1ஆம் தேதியை இன்று தொடங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்தை இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாகவே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் சரி, இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களுமே இறைவன் நம்மை வழிநடத்த போகிறார். நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை துடைக்க இருக்கிறார், ஆறுதலாக இருக்க போகிறார். எனவே நாம் இந்த இயேசு மீது, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தே இந்த மாதத்தை தொடங்குவோம். அநேக அற்புதங்களை, அதிசயங்களை காண போகிறோம். எனவே நம்பிக்கையினால் நாம் மீட்பு பெறுவோம் என்ற ஒரு உண்மையை இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே புரிந்து கொண்டு நம்பிக்கையோட, முக மலர்ச்சியோட இறைவனோடு இணைந்து இந்த மாதத்தை தொடங்குவோம். பிரியமானவர்களே, இந்த மாதமானது பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கத்தான் போகிறது. பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். நடக்குமா, நடக்காதா, இந்த மாதத்திலாவது என்னுடைய கடன் பிரச்சனை தீராதா, இந்த மாதத்திலாவது என்னுடைய பிள்ளைக்கு திருமண ஏற்பாடு நடக்காதா, இந்த மாதத்திலாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளோடு தொடங்கலாம். நிச்சயமாக நம்பிக்கையோடு தொடங்கி பாருங்கள், அனைத்தையுமே இறைவன் கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனையோட இந்த மாதத்தை தொடங்குவோம். எனவே நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்து நம்பிக்கையோடு, அமைதியோடு, சாந்தத்தோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இதோ சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியினுடைய திருவிழாவை கூட நினைவு கூறுகிறது. இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே மக்கள் அனைவரும் இவரை புறம் தள்ளிவிட்டார்கள், ஒதுக்கினார்கள். இருந்த போதிலும் ஆண்டவரை மட்டும் இறுக பிடித்து கொண்டு வாழ்ந்தவர். அப்படி மக்கள் வெறுத்தாலும், உலகம் என்னை வெறுத்தாலும், உறவுகள் என்னை வெறுத்தாலும், நான் இறைவன் மீது பற்று கொண்டு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் முடிவெடுத்து அந்த புனிதருடைய நல்ல பண்புகளை நமதாக்க முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இதோ இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் ஆண்டவர் இயேசுவன் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 58 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு பகுதி. இது எல்லாமே அனைத்து துறவிகளுக்கும், துறவரத்தாருக்கும், குருக்களுக்கும் ஏற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம எங்கெல்லாம் வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனையானது தெளிவாகவே இயேசு கொடுக்கிறார். பாருங்க, இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு தொழுகை கூடத்துல அமர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளோ ஞானங்க, அவ்வளோ வல்லமையோடு, ஆற்றலோடு, புதுமைகளோடு அந்த இடத்துல பேசுறார். அந்த பேச்சை கேட்டவங்களெல்லாம் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வியப்பிலே ஆழ்ந்து போனா கூட கடைசியில் என்ன நினைக்கிறாங்க, ஓ இவர் எனக்கு தெரியாதா, இவர் தச்சனுடைய பையன் தானே, அவங்க அப்பா தச்சு தொழில் செய்கிறாருல்ல, அவங்க சகோதரர் கூட அவங்க பெரியப்பா மக, சித்தப்பா மக, இதெல்லாம் நமக்கு தெரியுமே, அவங்களாம் இவங்க தானே, இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்படுத்தலை. அந்த ஞானம் இருந்ததை வியந்தார்கள், ஆனால் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா நம்ம ஊர். அப்போ அந்த இடத்துல இருந்து இயேசு அப்படியே எந்த புதுமையும் செய்யலை. சொல்கிறாரு, சொந்த இடத்துல மணுமகனுக்கு இடம் கிடையாது, ஆனால் மற்ற இடத்திலே அவர்கள் புகழப்படுவார்கள், போற்றப்படுவார்கள் என்ற ஒரு யதார்த்த உண்மையை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் மூலமாக தெளிவாகவே கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே நான் படித்து தியானித்த பொழுது 3 முக்கியமான கருத்துக்களை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஒன்று, இயேசுவினுடைய ஞானமும் அதிசயமும் மக்களால் வியக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இயேசு பேசுகிற அந்த ஞான வார்த்தைகள் எல்லாமே எந்த இடத்துல போய் பேசினாலும் வியந்து பார்த்தார்கள் இல்லையா? அந்த ஞானம் யாருக்குமே அப்படி கிடையாது, ஆனால் இவருக்கு இருக்கிறதே. அப்போ இவர் ஒரு பெரிய ஆளாக இருப்பார், ஒரு உயர்ந்தவராக இருப்பார், கடவுளாக இருப்பார் என்ற ஒரு வியப்பு அவருடைய ஞானத்தின் மூலமாக வந்தது. அதோடு அவருடைய அதிசயங்கள், அற்புதங்களை செய்ததெல்லாம் பார்க்கிற பொழுது எவ்வளவுக்கு மக்கள் வியந்து இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால், அவருக்கு பின்னாடி பெரிய பெரிய கூட்டமாக போனது. 2000 பேருக்கு உணவு அளித்தார், 5000 பேருக்கு உணவு அளித்தார். இப்படி பல்வேறு நல்ல காரியங்கள் செய்தார்னா அவர் பின்னாடி போகிறாங்க. அந்த அதிசயத்தை
பார்க்கணும், வியந்து போனார்கள் என்று இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இயேசுவை பார்த்து நாம் வியக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். வியக்கணும், இயேசுவா எனக்கு இவ்வளோ சக்திகள் கொடுத்தார், இயேசுவா என்னுடைய வாழ்க்கையை இதை செய்ய வைத்தார், எவ்வளோ வியப்பாக இருக்கிறது, நான் இவ்வளவு புதுமைகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவினுடைய வாழ்வு என்னில் இருப்பதை நான் வியந்து பார்க்க வேண்டும். நான் ஒரு சில நேரங்களில் பேசுவதெல்லாம் இயேசுவின் ஞானம் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞான வார்த்தைகள் என்னை வழி நடத்துகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக முதல் கருத்தானது சொல்லப்படுகிறது. இரண்டாவது கருத்து, மனுமகனுக்கு சொந்த ஊரில் இடமில்லை. பிரியமானவர்களே, இது எல்லாம் புரிந்து கொள்ளணுங்க. ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற பணி செய்கிறவங்க, எந்த ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு பெரிய ஆளாக இருந்துட்டு, ஈவன் உலகத்தில் ஒரு பெரிய தலைவராக இருந்துட்டு கூட குடும்பத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை இருக்காது இல்லையா? அப்போ சொந்த இடத்துல யாரும் நம்ம மதிக்க மாட்டார்கள். சொந்த இடத்தில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய அற்புதங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதை நம்ம புரிந்து கொள்ளும். இது யதார்த்த உண்மையாகவே இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த கடவுளாக இருந்தால் கூட நம்ம குடும்பம் அப்படின்னு வந்துட்டா, நம்ம ஊர் வந்துட்டா, இவரா அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு மனநிலை இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா, இது இயேசு வாழ்ந்த காலத்திலே இருந்தது. அதனால சோர்ந்து போயிட வேண்டாம் பிரியமானவர்களே. இது மதிப்பு இருக்காது என்ற ஒரு யதார்த்த உண்மையைத்தான் இயேசு சொல்லுகிறார். சொந்த இடத்திலும் சரி, சொந்த ஊரிலும் சரி, சொந்த குடும்பத்திலும் சரி, நம்முடைய ஆற்றலை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மூன்றாவதாக இந்த நற்செய்தியுடைய இறுதியிலே நான் தியானித்தது, சொந்த ஊரிலே இயேசுக்கு அது இடம் இல்லை, கிடைக்கல. ஆனால் அதை வைத்து தான் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாத இடத்தில் புதுமைகள் நடக்காது. இது உண்மையாக தெளிவாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, எங்கு நம்பிக்கை இருக்கிறதோ அங்குதான் புதுமை நடக்கும். அது சொந்த ஊராக இருந்தாலும் சரி, சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உடன் பிறப்புகளாக இருந்தாலும் சரி, என்ன அவங்க நம்பிட்டாங்கன்னா புதுமைகள் நடக்கும். என்னை நம்பலை அப்படின்னு சொன்னால் சொந்த ஊரில் மட்டும் இல்லை, எங்கேயுமே நடக்காது. அப்போ அந்த நம்பிக்கை தான் கடவுள் மீது நாம் வைக்க வேண்டுமே ஒழிய, அவர் எங்கேருந்து வந்தார், எப்படிப்பட்டவர், இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்பிக்கை குறைவு என்று தான் அர்த்தம். இயேசு பார்த்து சொன்னாங்கல்ல, இவனா தச்சனுடைய மகையா, அவங்க கூட போகிறவங்கள நமக்கு தெரியுமே, இப்போ இப்படியா அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பிக்கை குறையும் பொழுது அந்த வார்த்தை தான் வரும். ஆனால் அதே ஊரில் ஒன்றுமே செய்யாதவர் எங்கேயோருந்து பெரிய வெளிநாட்டிலேருந்து வராருன்னு சொல்லி, ஐயோ இவர் பெரியவரியா, இவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுறது, அவர் அப்படியே போய் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் சொந்த இடத்துல இருந்து அவ்வளோ அற்புதங்கள் பெருமைங்க வெளியே போய் செய்வோம், நம்ம சொந்த இடத்துல மதிப்பு இருக்காது. அப்போ அந்த நம்பிக்கை அவர்களுக்கு குறைகிறது. எனவே நம்பிக்கை எங்கெல்லாம் குறைகிறதோ அங்கு அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்காது. இயேசுனுடைய இரக்க செயல் இருக்காது. அதனால தான் விவிலியத்தை முழுவதுமே பார்க்குறோம். எந்த புதுமை இயேசு செஞ்சாலும், இதை நான் செய்வேன் என்று நீ நம்புகிறாயா, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு, நான் இல்லை நீ நம்பின, அதனால் உனக்கு அந்த சுகம் கிடைத்தது என்று தான் இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே தாயாம் திரு அவை அணிந்து கடவுள் மீது நம்பிக்கை வையுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க போகிறது என்று நம்பிக்கை வைத்து தொடங்குகிற பொழுது அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கப் போகிறது. அதை நாம் உணரப் போகிறோம். எனவே நம்பிக்கையோடு, இயேசு மீது நம்பிக்கையோடு, மனிதர்கள் மீது அல்ல, பணத்தின் மீதோ பொருள் மீதோ அல்ல, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து ஆகஸ்ட் மாதத்தை தொடங்குகிறேன் என்று தொடங்கி பாருங்கள். அநேக அற்புதங்களை, அதிசயங்களை, கடவுளின் ஞானத்தை உணர்வீர்கள். எனவே பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம். இதோ இந்த மாதத்தையும் சிறப்பாக இந்த நாளையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த புதிய நாளை, புதிய மாதத்தையே கொடுத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய உறவுகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், வழி நடத்துகிறீர். நன்றி இயேசுவே. இதோ இந்த மாதம் முழுவதும் எங்களோடு தங்க வேண்டும். இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், உடல் சுகத்தையும், மனதில் அமைதியையும் கொடுத்து காத்திருள்வீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்பத்தில் அவர்கள் திரு குடும்பமாக வாழ அவர்களுக்கு வாய்ப்பை கொடும் ஆண்டவரே. உழைப்பவர்கள், வேலை செய்பவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் வலிமையும் கொடுத்து காத்துக்கொள்வீராக. அன்பு தெய்வமே, பல்வேறு குடும்பங்கள் வறுமையிலும் வேலை இல்லாத திண்டாட்டத்தில் வாழ்கிறார்கள் ஆண்டவரே.
இன்னும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடும், நல்ல வேலை வாய்ப்பு கொடும். தீய பழக்கங்கள், குடி பழக்கம், போதைக்கு அடிமையாக இருக்கிறது. இன்று பல்வேறு அடிமைத்தனத்தில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இளம் பிள்ளைகள் ஊடகத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இரவு பகல் என்று தூங்காமல் அந்த ஊடகத்திலே அடிமையாகவே இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. குடும்பத்திலே ஆண்டவரே, கணவனுக்கு மனைவிக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்த்து விடுவீராக ஆண்டவரே. பிள்ளைக்கும் பெற்றோருக்குள்ள பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை என்று பல்வேறு கருத்துக்களை ஜெபிக்கிற அனைவருக்கும் இந்த மாதத்திலே பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் உமக்கு விருப்பம் என்றால் அதை செய்து முடித்து அவர்களை வாழ வைப்பீராக. நம்பிக்கையோடு பயணிக்க இவர்கள் காற்றளிக்கூடும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, சிறப்பாக இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.